அன்பர்களே, குமரி மாவட்டத்தில் சிவராத்திரியில் நடக்கின்ற சிவாலய ஓட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மொத்தம் 12 சிவாலயங்களை பக்தர்கள் ஓட்டமும் நடையுமாக சென்று தரிசித்து வருவது வழக்கம். இதில் 8வது கோயில் மேலாங்கோடு பகுதியில் அமைந்துள்ள காலகாலர் கோயில். மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலனையும் காலால் மிதித்த தலம் இது என்று நம்பப்படுகிறது. பழம்பெருமை வாய்ந்த இந்த கோயிலில் தெப்பக்குளம் உள்ளது. 12 சிவாலயங்களிலும் சிவாலய ஓட்டம் செல்பவர்கள் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம். அதேபோல காலகாலர் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள தெப்பக்குளத்தில் நீராடி இறைவனை தரிசிப்பார்கள். ஆனால் தற்போது கடந்த 3 ஆண்டுகளாக இந்த குளம் சீரமைக்கப்படாமல் புல் புதர்கள் நிறைந்து பக்தர்கள் நீராட முடியாத அளவில் காட்சியளிக்கிறது. சிவாலய ஓட்டம் துவங்க உள்ள நிலையில் இந்த குளம் சீரமைக்கப்படாமல் கிடப்பது பக்தர்களை வேதனையடைய செய்துள்ளது. ஆகவே உடனடியாக இந்த குளத்தை சீரமைத்து பக்தர்கள் நீராடி இறைவனை தரிசிப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். ചന്ദ്രശേഖര പവൽപദങ്ങൾ സന്തതം വിളയാടു സങ്കടങ്ങളഖിലം ഒഴിഞ്ഞു ശിവശങ്കരൻ കൃപയേശുവാ ഗംഗയാ ജടയിൽ ശിവഗംഗയാക്കിയ മഹേശ്വരി തൻ കടാക്ഷസരമേൽക്കുവാൻ ഹൃദയഗീതമിന്നു സമർപ്പണം. സമർപ്പണം ശംഭോ 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 ஓம் நம சிவாய. குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டங்கள் நடைபெறும் 12 சிவாலயங்களில் 8வது சிவாலயமான மேலாங்கோடு ஸ்ரீ காலகாலர் திருக்கோவில் தான் இது. இந்த கோயிலின் முன்பு ஒரு தெப்பக்குளம் இருக்கிறது. இந்த குளம் மிகவும் பாழடைந்து இருக்கிறது. பக்தர்கள் பயன்படுத்த முடியாத அவல நிலையில் இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் சிவாலய ஓட்டம் தொடங்க இருக்கிறது. சிவாலய ஓட்டத்தில் ஐதீகமே சிவாலய ஓட்டம் வரும் பக்தர்கள் குளத்தில் குளித்துவிட்டு தான் இறைவனை தரிசிப்பார்கள். இதுதான் ஐதீகம். இந்த ஐதீகத்தை கூட பின்பற்ற முடியாத அவல நிலையில் இந்த குளம் இருக்கிறது. இந்த அவல நிலையை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அறநிலையத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் பலமுறை கடிதம் எழுதியும் நேரில் சென்று கடிதம் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவாலய ஓட்டத்திற்கு வருவார்கள். அது மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் இந்த கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற கோயில் இது. ஏனென்றால் இது பிரசித்தி பெற்ற வேளிமலை குமார கோயில் முருகன் திருக்கோயிலின் அருகாமையில் அமைந்திருக்கும் கோயில் இது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அறநிலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் விரைவாக நடவடிக்கை எடுத்து பக்தர்களுக்கு குளிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர்? வேல்குமார்.